ஹாய் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் வ்ளாக் பண்ணுறோம். ஸோ என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போக போக வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ அந்த சேனல் புதுசு வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அரௌண்ட் ஒரு 2 மந்த் ஆகிடுச்சில் வ்ளாக் பண்ணி. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. ஸோ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மழை வந்து பிச்சு வாங்கிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு ரைடு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், வாழன்னு பேசாமல் நம்ம மட்டும் கண்டினியூ பண்ணலாம். ஓகே வாங்க. ஸோ ஓகே கைஸ், எல்லோரும் ஹோப்ஃபுல்லி நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மழை வந்து ஸோ ஈரோட்டில் பார்த்திங்கன்னா 2 நாளாகவே கொஞ்சம் பயங்கரமாக அடித்து பொழந்துட்டுருக்கு. ஸோ நானும் ஒர்க் முடிச்சுட்டு இன்றைக்கி டே லீவ் போட்டுட்டேன். அதனால் நானும் தூங்க மறந்துட்டேன். சரி தூங்கிட்டு எப்பயுமே நான் மேலே இது போட்டுருவேன், கவர் பண்ணிடுவேன் பைக்கை. எனக்கும் தெரில, இன்றைக்கி ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 3 o'clock வந்துருச்சு கைஸ். பயங்கரமாக எடுத்து வாங்கி எனக்கு. ஓகே, ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது ஸோ நமக்கே தெரியும். ஒன் ப்ராப்ளம் போனால் இன்னொரு ப்ராப்ளம் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங்கிறது நம்ம அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தால் சக்ஸஸ் தான். ஸோ அப்படிங்கும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லாமே நம்ம எடிட்டிங் எல்லாமே நார்மல் எல்லாமே இப்போதைக்கு நம்ம மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கோம். பட் சடன்லி மொபைல் வந்து கொஞ்சம் சாஃப்ட்வேர் இஷ்யூ ஆகி கொஞ்சம் டிஸ்பிளே வந்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அதனால் சரி என்னால் ப்ராப்பராக வீடியோ பண்ண முடியல. ஸோ என்ன தான் வீடியோ ஷூட் பண்ணாலும் அந்த க்ரீன் லைன் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்துச்சு. அது ஒன்று OnePlusல தான் அந்த கம்ப்ளைண்ட் வரும். பட் விவோவில் வந்து அந்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது. பட் ஏன் என்னாச்சு அப்படிங்கிறது எனக்கே கன்ஃபியூஷன் தான். ஸோ அது எதனால் நம்ம கன்சிடர் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஃபுட்டேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம GoProவில் ஷூட் பண்ணி அதை நம்ம ப்ளக்இன் பண்ணுறதுனால அதில் வந்து நம்ம அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஏற்றுறதுனால பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ராசஸருக்கு அந்த ஃபுட்டேஜ் வந்து தாங்க மாட்டேங்குது. அதனால் வந்து சம் பக் இஷ்யூ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால தான் என்னால் சரியாக வீடியோவும் போட முடியல. ஏன்னா மொபைல் தான் எல்லாமே, எடிட்டிங் சரி ஷூட் சரி, ஏன்னா எல்லாமே அதில் தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்படிங்கும்போது சரி மொபைல் இல்லாமல் நம்ம எதுவுமே நார்மலாக எதுவுமே ஷூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் மொபைல் பை பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த மொபைலே 40,000 தான். பட் இருந்தாலும் கம்ப்ளைண்ட் ஆனதுனால அது ஸ்க்ராப்பு கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு. அதனால் மறுபடியும் மொபைல் பை பண்ணுறதுனால கொஞ்சம் என்னாலேயும் ப்ராப்பராக வீடியோ போட முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருமே எவ்ரி மிடில் கிளாஸ் பாய்ஸோட ட்ரீம்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கனாலே அந்த ஒரு அந்த ஐஃபோன்னாலே பசங்க அவ்வளோதான், அதில் அப்படியே மூழ்கிடுவாங்க. எல்லா மிடில் கிளாஸ் பாய்ஸும் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கும் இருந்துச்சு. அதனால் சரி மறுபடியும் நம்ம அந்த ஆண்ட்ராய்ட் செக்டருக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அப்படியே இந்த பக்கம் ஐஃபோனுக்கே மறுபடியும் இதாகிட்டோம். ஸோ நம்ம என்ன தான் கேமராவில் ஷூட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன வீடியோஸ் வந்து கண்டென்ட் மேக் பண்ணுவோம். பட் மொபைல் வந்து ஈஸியாக இருக்கும், மறுபடியும் நான் வீடியோ எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஃபைனலாக ஐஃபோனே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், ஸோ சேனல் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஸோ இன்னும் நிறைய ஒண்டர்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரும். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் நிறையா ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு ரெயினில் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைடு கிளம்பலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம். ஸோ டைம் பார்த்திங்கன்னா அரௌண்டு ஒரு 4:30 ஆச்சு. இன்னும் மழை கம்மியாக தான் நின்றுருக்கு. இன்னும் தூரல் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் வரலாம் வாய்ப்பு இருக்குது. அது நம்ம போகிற நேரம் மட்டும் தான் மழை பயங்கரமாக வரும். இந்த டைம் ஏதோ குறைஞ்சிருக்குது. இன்னும் போக போக மழை வராமல் இருந்தால் இஸ் எவ்ரிதிங் ஓகே. ரெக்கார்டிங்கில் தான் இருக்கா? ஓகே, ரெக்கார்டிங்கில் தான் இருக்குது. எவ்வளோ நாள் ஆகிடுச்சுல.
ஆக்சுவலி நான் ஷோரூமில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தேன் கைஸ், அதை நான் இன்னும் வீடியோ மேக் பண்ணலை. நான் ஷோரூமில் வந்து நான் எவ்வளோ ஆச்சு, சர்வீஸ் வந்து தேர்ட் சர்வீஸ் விட்டு எவ்வளோ ஆச்சு, ஸோ வெளியே விடுறதுனால தான் உள்ள ஷோரூமில் விடுறதுனால தான் எது பாசிட்டிவ் ரிலேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஆர்என் ஃபீஸஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அரௌண்ட் 2 or 3 டேஸில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அப்படி நல்லா பயங்கரமாக சில்னஸாக இருக்குது கைஸ். ஸோ எனக்கு நல்லா என்ஜாயபுளாக இருக்குது. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ரெயினுக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் ஸோ ஈவினிங் டைமில் அந்த ஒரு டீ ஆக்சுவலி நானும் டீ லவர். அந்த ஒரு இந்த டைமில் எந்த ஒரு டிப்ரெஷனும் இல்லாமல் அந்த ஒரு டீ சாப்பிட்ற சுகம் இருக்குல்ல, அது மஜா இதுவாக இருக்கும். ஃபுல்லாக மீட்டர்லேருந்து எல்லாமே பாடி ஃபுல்லாமே வாட்டராக தான் இருக்குது. ஸோ அப்படியே போகிற போதில் அப்படியே காஞ்சிருங்க. அதனால தான் நான் எதுவுமே துடைக்க துணி ஈரம் தான் ஆகுது. நம்மளோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கனால பிரச்சனை இல்லை. ஸோ வீல் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாது. இதே வந்து நான் ஏபிஎஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லாத பைக்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரெயின் டைமில் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. ஏன்னா எந்த டைமில் ஸ்ப்ளிட் ஆகுனே தெரியாது. அப்படியே நீங்கள் என்ன தான் பிரேக் போட்டு நீங்கள் என்ன தான் கண்ட்ரோலாக இருந்தாலும் இந்த சகதியான டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போதே டயர் ஸ்ப்ளிட் பண்ணி விட்றோம். ஸோ அந்த மாதிரி டயர் வந்து லோ குவாலிட்டியில் இருக்குது, ஸோ லோ குவாலிட்டியில் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை பை பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா அது ஒரு வீடியோ கூட ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அதாவது இந்த ஆக்சிடெண்ட் ஆகிற பைக்ஸ் எல்லாமே அதை வந்து டயரை ரிமூவ் பண்ணி நார்மலாக பெயிண்டிங் பண்ணி அதை சேல் பண்ணுற மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி அதை நியூ டயர்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் நடக்குது. பட் அது அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து ஒரு 70-60 வர பர்சன்டேஜ்லேயே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ரெயின் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான இது. ஸோ காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 4:15 4:30 அந்த டைம்லலாம் விட்டுருவாங்க. அசாடு போட்டுக்கலாம். ஸோ கொங்கு காலேஜ் எல்லாமே விட்டுட்டாங்க போல். இன்னும் நம்ம காலேஜ் வெள்ளை இன்னும் அவங்க விடலான்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே ஒவ்வொரு பஸ்ஸாக வந்துட்டுருக்கு. காலேஜ் பஸ்ஸஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. 4:30 முதல்ல பஸ் எல்லாமே கிளம்பிடும். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் ரெயின் ஆச்சுல, அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எல்லாம் மழை நின்று தான் வெளியே வரும். ஏன்னா 10 பேர் பஸ்ஸில் போகிறவங்களும் இருக்காங்க, இதில் போகிறவங்களும் இருக்காங்க. பஸ் ஸ்டாப்லேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த டைம்னால எல்லாம் மழையில் கொஞ்சம் நல்லா வந்திருக்காங்க. பைக்கை நம்ம ரேவ் பண்ணவங்களே ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகுறாங்க. ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கணும் கைஸ். என்னென்னா நம்மளோட சேனல் பார்த்திங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்துட்டு நம்மளோட இதை வந்து மானிட்டைஸ் வந்து எலிஜிபிள் ஆகலாம். மறுபடியும் நாட் எலிஜிபிள் பண்ணிட்டாங்க. ஸோ எலிஜிபிள் இருந்தால் நாட் எலிஜிபிள் பண்ணிட்டாங்க. சம் காப்பிரைட் இஷ்யூ அது என்னென்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது கேஸ். நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து மேபி நார்மல் மீடியா யூசர்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, பிகினராக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்ல வேண்டியது ஒன்றுனா, நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து நீங்கள் நெட்டில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. அது அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, அது ஒன்ஸ் வந்து நீங்கள் வெப்சைட்டில் விசிட் பண்ணி அது காப்பிரைட்டாக நான் காப்பிரைட்டான்னு பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஸோ எனக்கு மெயினாக வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ ஆகிடுச்சு. காப்பிரைட் மீன்ஸ் வந்து நான் எடிட்டிங்கில் ஏதோ ஒரு டைலாக் எடுத்து போட்டோம் போல், அது ஒரு நான் காப்பிரைட்டு மாறதும் தெரியுது. பட் கன்ஃபியூஷனு. பட் அது எதாக இருந்தாலுமே வந்துட்டு
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வீடியோவாக டவுன்லோட் பண்ணி அதை ஆடியோவாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. சும்மா அந்த டைலாகே இருக்குது அப்படிங்கும்போது அது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் கேட்டகரி தான் வருமாமா. ஒன்றுமே புரியல. அதனால் இப்போ வந்து யூடியூப் வந்து புதுசாக ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா ஏஐயில் யூஸ் பண்ணுற யாருக்குமே வந்து மானிட்டேஷன் வந்து எலிஜிபிள் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அனதர் பார்த்திங்கன்னா ஏஐயில் யூஸ் பண்ணுற வாய்ஸ் இருந்தாலும் சரி, ஸோ ஏஐ மேக் பண்ணி உங்களுக்கு எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி அதில் வரது எல்லாமே பார்த்திங்கன்னா மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ நிறையா ஏஐ கிரியேஷன்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ மேக் பண்ண யூசர்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஏன்னா யூடியூபோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் வந்து அப்படி பண்ணுறாங்க. காப்பிரைட்டே இல்லாமல் இருந்தால் எல்லாருக்குமே ஒரு வீடியோ மேக்கிங்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கலாம். பட் காப்பிரைட் இஷ்யூ மெயின் இதுவாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். இப்போ நம்ம தினமே ஓன் மேக்கிங் வீடியோஸாக தான் இருக்குது. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மேலே அந்த தப்பை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி. ஸோ இதுக்கு மேலே அந்த ஒரு ஃபால்ட் வந்து இதுக்கு மேலே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம யூடியூப் டீம் வந்து நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஸோ மேபி யாராவது யூசர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஐயோ பஸ்ஸு வேறு வருது. ஏன்னா இவனுங்களாம் பார்க்கவே மாட்டானுங்க கைஸ். டக்குன்னு உள்ளே புந்துருவாங்க, லெஃப்ட்டில் அப்படியே சரி அடிச்சிருவாங்க. ஐயோ இங்கெல்லாம் மழை பயங்கரமாக எடுத்து வாங்கியிருக்கு. என்ன சொல்கிறேன் நான் எதுவுமே சொல்ல முடியாது. காதில் ஏர்பாட்ஸ் போட்டிருக்கான். நான் பாருங்களா அவ்வளோ இந்த மழையில் ஸ்பீடாக போய் அப்படி என்னையா பண்ண போகிற? போகிறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் காதில் ஹெட்செட்டை மாட்டிட்டு அங்கே பாருங்கள் அவன் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கான். ஸோ காய்ஸ், ஸோ பயங்கரமாக சில்னஸாக சூப்பராக இருக்குது பா. ஸோ யாரும் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு நாள் வரணும். கினிக்ஸா நைக்ஸ் ரெஸ்டாரண்ட் 5 ரெஸ்டாரண்ட் போட்டிருக்கு. அது நல்லாயிருக்கு. அந்த செட்டப் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ரெயின் கம்மியாக இருந்தனால காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் விண்ட்ஷீல்டு திறந்துருக்கேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கைஸ். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஞாபகம் ரெயின் எல்லாம் மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. ஈரோட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் 2, 3, 4 நாளைக்கெலாம் பயங்கரமாக ரெயின் இருக்குன்னு சொல்லி தான் நியூஸில் போட்டிருக்காங்க. சொன்னாங்க, நடந்துருச்சு. ஸோ ஐஃபோன் வந்து என்ன மாடல் ப்ரோ பை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணியிருந்தீங்க. என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எதுவும் இல்லை கைஸ். ஐஃபோன் வந்து எனக்கு 16 பிடிச்சிருக்கு. பட் என்னென்னா அந்த பேக் ஃப்ரேம் வந்து எனக்கு அவ்வளோக்கா அது பிடிக்கல. அதனால் நான் 15 தான் பை பண்ணியிருக்கேன். அதுவும் ப்ரோ மேக்ஸாக இல்லை கைஸ், நார்மல் 15 தான். பட் ஸ்டோரேஜ் தான் ப்ராப்ளம். ஒரு 128 வந்து நம்ம வீடியோ மேக்கிங்க்கெலாம் அது பற்ற மாட்டேங்குது. ஸோ அதனால் ஹார்ட் டிஸ்க்லாம் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வீடியோ வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி தான் நான் எடிட் பண்ணோம். அதனால் வந்துட்டு பட் அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் வச்சுருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்டோரேஜில் வந்து கொஞ்சம்
ஏன்னா வீடியோஸ்லாம் இப்போ கோப்ரோவில் வந்து கேமராஸில் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணனாலே நான் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா மினிமம் 7 GB 8 GBக்கு வந்து நிற்கும் கைஸ். ஏன்னா குவாலிட்டி அதிகம். நம்ம வந்து கொடுக்குற பார்க்குற வியூஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்கோசம் தான் வந்து நான் ஒரு 4K குவாலிட்டியில் கொடுக்குறேன் வீடியோஸ் எல்லாமே. அது அப்படிங்கும்போது அதோடய ஃபுட்டேஜ் வந்து ஜிபி எல்லாமே அதிகமாகும். அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னா மேபி சில ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா தேவைப்படுற ஃபுட்டேஜ் மட்டும் வச்சுட்டு இது எல்லாமே நான் டெலீட் பண்ணிடுவேன். அது எனக்கு ரீயூஸபிளே கிடையாது. அதனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெலீட் பண்ணிடுறது கைஸ். அந்த மரத்துலேருந்து தண்ணி எப்படி டப்பு 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 டப்புன்னு அடிக்குது ஹெல்மெட்டில். ஸோ பசங்க யாரும் இல்லை கைஸ். பசங்கள்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த கொஞ்சம் சினிமாட்டிக் ஷூட்ஸ்லாம் பண்ணலாம். பட் கொஞ்சம் பசங்க யாரும் இல்லாதனால அவன் தனியாக வர வேண்டிய மாதிரி ஆகிடுச்சு. கூப்பிட்டேன் 2 பேர்த்துக்கு, காலே அட்டன் பண்ணலை. சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி வந்துட்டேன். ஓகே கைஸ், வளன்னு பேசாமல் ஒரு சின்னதாக ஒரு காஃபி பிரேக் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கிளம்பும்போது கூப்பிட்றேன். ஓகேவா? ஸோ ஓகே நண்பா, ஸோ காஃபி முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ கைஸ், இன்னொன்று அப்டேட் பண்ண நான் மறந்துட்டேன். ஸோ வாசன் பிரதருக்கு ஃபைனலி மேரேஜ் ஆகிடுச்சு. அவர் நினச்ச மாதிரியே ஒரு 5 years லவ். அவரோட மாமா பொண்ணையே மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ வாசன் அண்ணா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருந்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்னா. ஸோ இன்னும் மேலும் மேலும் நான் நிறையா உங்களோட கோல்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நிறையா பண்ணணும்னு நல்லா பண்ணுவீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு இருக்கணும். ஸோ கங்க்ராச்சுலேஷன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவரே வந்து சடனாக மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் அவரோட மூவி IPL மூவிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதுக்காக தான் வெயிட்டிங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ஏதாவது நம்ம மூவிஸ் ரிலேட்டடாக எதாவது அப்டேட் கொடுங்கண்ணா கண்டிப்பாக. ஸோ ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் அண்ணா, கங்க்ராச்சுலேஷன். அம்மாடி, இப்போ கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது கைஸ். அங்கெல்லாம் போயிட்டால் பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும். இன்னும் மழை லைட்டாக தூர ஆரம்பிச்சிருச்சு. My God. கால் வேறு வந்துட்டே இருக்கு. கால் அட்டன் பண்ணிடலாம். மாம்பழம் பார்த்தீங்கன்னா கால் எடுக்கலை, அதனால் கிளம்பலாம். நம்ம டேரெக்டாக நம்ம இது குறை சொல்லிடலாம்.
ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்பில் தாங்க இறங்க போகிறோம். ஏன்னா நம்ம இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இன்னும் நமக்கு மானிட்டேஷன் ஆகாமல் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக இன்னும் நம்ம வீடியோஸ் வந்து என்ன போட இன்னும் நம்ம இது பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நானும் ரெகுலராக போடவும் ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஆனால் உட்கார முடியாதுண்ணா. ஸோ மை காட், அவர் உட்கார முடியாது. ஏன்னா ஹைட்டாக இருக்குது, பின்னாடி பயங்கரமாக சேரடிக்கும். ஸோ கூப்பிட்டு வந்து அவரை டிஸ்கம்ஃபர்டபுள் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது பண்ணல. ஜென்ஸு தானே ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ஒரு அது என்னென்னா கைஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த டெயில்டி வந்து லைட்டாக நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது என்ன தான் இருந்தாலுமே வந்துட்டு சேர் அடிச்சிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான். இது ஸ்கூட்டி எடுத்தோம் என்ன பிக்கப் பண்ணியிருக்கலாம். அப்பா இப்போ தான் கைஸ் ஒரு டீ சாப்பிட்டதுக்கு அப்படியே மைண்ட் அப்படியே சில்லஸாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது அந்த ரெயினுக்கு அதுக்கும் அப்பா எதுவும் சொல்லவே தேவையில்லை. ஸோ ஏற்காடு விழாக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. ஸோ நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான், கிள்ளியூர் வாட்டர் ஃபால்ஸ் தான் நமக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. ஆக்சுவலி வாட்டர் ஃபால்ஸ் போனது ப்ராப்ளம் இல்லை, லக்கேஜ் எதுவும் கேரி பண்ணிட்டு போகக்கூடாது கைஸ். நார்மலாக போகணும். லக்கேஜ் எல்லாமே வந்து நீ ஒரு அங்கே வந்து ஒரு ஷாப்ஸில் இருக்குது, நீ அங்கே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் நார்மலாக வந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. லக்கேஜஸ்லாம் கேரி பண்ணிவிட்டு இறங்குறது ஓகே, பட் ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அரௌண்ட் அது ஒரு 1500 ஸ்டெப்ஸாவது இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சு விழுந்துருவாங்கிற மாதிரி அவ்வளோ டேமேஜஸ்லாம் அங்கே இருக்குது. ஏன்னா அது அண்டர் ஃபீட்டில் தான் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அது கீழே போகிறதே வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக தான் போயிடணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாக லக்கேஜ்லாம் கேரி பண்ணிவிட்டு பேக்ஸ்லாம் வச்சுட்டு, ஏன்னா நம்ம உள்ளே எல்லாமே அவ்வளோ எல்லாம் எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் இருக்குது. கேமரா இருக்குது, கோப்ரோ இருக்குது, அப்புறம் பவர் பேங்க்லாம் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தேன். அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு தனியாக கொடுத்துட்டு போவோம். எனக்கு எதுக்கு இது பண்ணல, அவ்வளோவும் நம்ம கையிலையும் கேரி பண்ணிட்டு போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் பேக் எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோ நாள் லக்கேஜ்லாம் அவ்வளோக்கா வந்து நான் கேரி பண்ணல. பட் இருந்தாலும் பயங்கரமாக சொதப்பிடுச்சு. கடைசியில் வந்து அது ஒரு எனக்கு ஒரு வாமிட் லெவலில் இஷ்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா ரொம்ப இழப்பு வாங்கிச்சு கைஸ். அந்த இழப்பில் வந்து தண்ணி குடிச்சிட்டேன். தண்ணி குடிக்கக்கூடாதாம்மா. நான் தண்ணி குடித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வாமிட் ஆகிடுச்சு. சரி, ஒரு ரயிலில் இப்போ தானே நம்ம மோட்டோ விலாக் ரைடெலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து இந்த ஒரு தப்பை மோடி அது பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு எச்சரிக்கைன்னு நினச்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ ஈசா யோகா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஈசா யோகா ப்ரோ மறுபடியும் வந்து சிவன் டெம்பிளுக்கு ஒரு vlog போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. பார்க்குறேன் கைஸ். அது நான் வந்து இந்த வீக்கு நான் நெக்ஸ்ட் வீக்கு பார்க்குறேன். அது வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி இது பண்ணுறேன். ஸோ வியூ வந்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹைப்பர் வியூவில் தான் வச்சுருக்கேன். சூப்பர் வியூவில் தான் ஹைப்பர் வியூவில் தான் வச்சுருக்கேன். ஸோ வைட் ஆங்கிள் தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலி ஏற்காடு போயிட்டு ரிட்டன் வரும்போது என்னென்னா நான் வைடு ஆப்ஷன் இல்லாமல் ஆகிட்டேங்க. ஸோ அது என்னென்னா ஃபுல்லாக வந்துட்டு வெறும் அந்த விண்ட்ஷீல்டு மட்டும் மறைச்சிருச்சு. இப்போ அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த விண்ட்ஷீல்டு மட்டும் மறைச்சிருச்சு. அதனால தான் அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து நான் போட முடியாமல் போயிடுச்சு. ரிட்டன் வந்து நான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு வந்தேன், நிறையா இது கவர் பண்ணியிருந்தேன். முக்கியமான விஷயம்லாம் நிறைய கவர் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பட் வீடியோ ஓகே, வீடியோ எடுத்துட்டேன். பட் என்னென்னா வைட் ஆங்கிள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்டோம் போல். அது வெறும் இந்த விண்ட்ஷீல்டு மட்டும், இது கொஞ்சம் பெரிய விண்ட்ஷீல்டுங்களா, அதனால் அப்படியே அது மட்டும் தெரிகிற மாதிரி ஆகிடுச்சு.
அப்போ கேமரா மவுண்ட் வந்து நான் ஆக்சுவலி இப்போ நார்மலாக மேலே தான் கேமரா இருக்குது, நேராக பார்த்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து கீழே அப்பில் இருக்கிற மாதிரி பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒரு வேளை வந்துட்டு இப்போ பார்க்குற வியூ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வண்டி ஹைட்டாக இருக்கா, நான் வந்து எந்த ஹைட்டாக நின்று ஓட்டுற மாதிரி இருக்கும் சில வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ ஆங்கிளே கரெக்டாக இல்லாமல் வந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி அதனால் கீழே வந்து நிறைய மோட்டோ விளாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி ஓகே இப்படி நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் அதில் ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் வைட் ஆங்கிள் வந்து அதுலேயும் தப்பு பண்ணிவிட்டேன். வைட் ஆங்கிள் போட்டால் தான் வந்து அந்த ஃபுட்டு அந்த இதுக்கு நல்லா இருக்குன்னு வைங்களேன். வேறு எதுவும் கைஸ். பயங்கரமாக பசிக்குது. ஸோ அந்த டைமுக்கு ஒரு பானிபூரி சாப்பிட்ட கூட நல்லாயிருக்கும். இப்போ எப்பயுமே ரெகுலராக சாப்பிட்ற கடை இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஆக்சுவலி ஈரோட்டில் வந்துட்டு சம்பாத் நகர் ரோட்டுக்கிட்ட நிறையா பானிபூரி ஷாப்ஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ப்ரோ பானிபூரி ப்ரமோஷனா அப்படின்லாம் கேட்காதீங்க, ப்ரமோஷனல் இல்லை கைஸ். ஸோ நிறையா ஈரோடு பார்த்தீங்கனாலே நிறையா பானிபூரி லவர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் வந்துட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. ஏன்னா மழை சொதன்னு நினைஞ்சிட்டு வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த சைடு எல்லாமே ஃபுல்லாக ட்ராப் பண்ணி நின்றுச்சு. எம்ஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவி கார்ஸ்லாம் வந்துருக்குது. டாட்டாலேயும் பார்த்தீங்கன்னா டாட்டா நெக்ஸான்லேயே ஈவி வந்திருக்கு. ஃப்யூச்சரில் வந்து எனக்கு கார் ஓனாலும் இந்த டாட்டா சஃபாரி, அப்புறம் எம்ஜி ஹேரியரு, எம்ஜி ஹெக்டரு அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன தான் நம்ம இனோவாவை விட அது ரேட் வைஸும் சரி லுக் வைஸும் சரி எல்லாமே நல்லாயிருக்கு. இல்லை சிமிலராக நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகியில் கொரில் ஸ்விஃப்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ அது வந்து இன்னுமே எனக்கு பிடிச்சிருக்கு. பார்ப்போம். ஆக்சுவலி இந்த கோபுரோவில் பார்த்தீங்கன்னா 5K ஆப்ஷனும் இருக்குது. பட் என்னன்னா ஃபுட்டேஜ் ஐயோ போகும். பாவமாக இருக்குங்க. ஸோ ஒரு பைக்கில் உட்காரவராக இருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். அவர் எங்கே ட்ராப் பண்ணுமோ கூட அங்கே ட்ராப் பண்ணிடலாம். பட்டு ஒரு நாளைக்கு முடியாது போல. கடவுள் ஏன் தான் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சோதனை கொடுக்குறாருன்னே தெரியலங்க. விட்டு போகிறதுக்கு மனசில் தான். சரி விடுங்க. ஏன்னா அவனால் பைக்கில் உட்கார முடியாது. உட்கார மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஸோ அப்படிங்கும்போது அவருக்கு லெக்கும் ப்ராப்ளமாக இருக்குது, ஹேண்டும் ப்ராப்ளமாக இருக்கும்போது அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லெக்கில் இல்லாமல் அந்த கையில் தான் அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு இது பண்ணுறாரு. ரொம்ப கொடுமைங்க. ஸோ அதில் எவ்வளோ பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். டான் டான்
டன் டன். செஞ்சுட்டாலே பாடுறது கூட பயமாக இருக்குது. பாடினா கூட காப்பிரைட் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான், சின்னதாக ஒரு ரைடு, காஃபி ரைடு மாதிரி வந்துட்டோம். ஸோ இன்னும் நிறைய புது புது வீடியோஸில் சந்திப்போம். ஸோ சேனல் புதுசு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் ப்ராப்ளம் இல்லை கைஸ், அதில் ஆல்னுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்னும் புது புது வீடியோவில் சந்திப்போம். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருங்க, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸும் சந்திப்போம் கைஸ். ஸோ லவ் யூ கைஸ், பாய்.